Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். இப்போது லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து சீக்வன்ஸ்னால் என்ன, ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ். சீக்வன்ஸ்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன். சீக்வன்ஸுங்கிறது என்ன, அதை நான் ரீகால் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ்னால் அதாவது எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், நேச்சுரல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன். இதோடைய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ் அஃபிக்ஸ் என்னன்னு டினோட் பண்ணிக்கிறேன். அதாவது என்னுடைய இமேஜ் அண்டர் எஃப் அதை வந்து எக்ஸ்ன்னு எழுதுனேன்னா சீக்வன்ஸுங்கிறது என்ன, x1 x2 எக்ஸட்ரா xn. இதுதான் சீக்வன்ஸ் இன் ரியல் நம்பர். இது வந்து இந்த ஃபங்க்ஷனால் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு சீக்வன்ஸ். அதையே ஷார்ட்டாக வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் சீக்வன்ஸோடைய டெஃபனிஷன். சீக்வன்ஸ்னால் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதோடைய டொமைன் நேச்சுரல் நம்பர். நம்ம வந்து ரியல் சீக்வன்சஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ்னால் என்னன்னு பார்க்கணும். கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ்னால் என்ன டெஃபனிஷன் ஃபஸ்ட்டு. சீக்வன்ஸ், நான் சீக்வன்ஸை வந்து இப்படி ஷார்ட்டாக எழுதிக்கிடுவேன். a sequence xn ஆரில் உள்ள ஏதோ ஒரு சீக்வன்ஸ். இதை வந்து எப்போ நான் வந்து கன்வர்ஜ்னு சொல்வேன்னா இஸ் கன்வர்ஜ் ஏதோ ஒரு ரியல் நம்பர், எல்லுங்கிற ரியல் நம்பருக்கு வந்து அது வந்து கன்வர்ஜ் ஆகுது. எல்லுங்கிற ரியல் நம்பருக்கு இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன், இஃப் நீங்கள் எந்த ஒரு எப்சிலன்னாலும் எழுதிக்கோங்க, ஃபார் எனி எப்சிலன் கிரேட்டர் தென் 0, ஃபார் எனி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 நம்மளால் ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். தேர் எக்ஸிஸ்ட் ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை வந்து நான் இதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். n ஆஃப் எப்சிலன், அதாவது இந்த நம்பர் வந்து இந்த எப்சிலனை பொறுத்து மாறும். n ஆஃப் எப்சிலன், அதனால் இதை வந்து n ஆஃப் எப்சிலன்னு டினோட் பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்க எப்சிலனுக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். சாட்டிஸ்ஃபையிங் இஃப் n greater than or equal to n ஆஃப் எப்சிலன், அல்லது for n greater than or equal to n of epsilon modulus of xn minus l less than epsilon. அதாவது கொடுத்துருக்க எப்சிலனுக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் உள்ள எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் இந்த ஃபங்க்ஷனுடைய இமேஜ் பார்க்குறோம். அதுக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கணும், எப்சிலனை விட கம்மியாக இருக்கணும். இதே மாதிரி எந்த ஒரு எப்சிலன் கொடுத்தாலும் நம்மளால் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வெரிஃபை பண்ண முடியணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். இப்போ வந்து இந்த கேஸில் இந்த எல்லை வந்து என்ன சொல்கிறோம், இப்படி கொடுத்துருக்க ரியல் நம்பருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த எல்லை வந்து லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். We say L is the limit of the sequence. L வந்து இந்த xnங்கிற சீக்வன்ஸோடைய லிமிட்டு. அதே இதை வந்து and we write n என்ன எழுதுகிறோம், and we write limit n tending to infinity xn equal to L.
n வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுன்னா xn வந்து எல்லை நோக்கி நகருது அப்படின்னு அர்த்தம். இந்த கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தாலே வந்து இந்த டெஃபனிஷன் வந்து என்னன்னு புரியும். கன்வர்ஜென்ட்னா என்ன அர்த்தம்னா இதில் உள்ள எல்லா டேர்மும் ஏதோ ஒரு நம்பரை நோக்கி நகருது, அதுக்கு பேர் தான் கன்வர்ஜென்ட். ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகர்தல், அதுக்கு பேர் தான் வந்து கன்வர்ஜென்ட். சரிங்களா? இப்போ இன் திஸ் கேஸ் வி சே எல்லு தான் லிமிட்டு, எக்ஸனோடைய லிமிட்டு. அதை எப்படி எழுதிக்கலாம்? அண்ட் வி ரைட் எப்படி எழுதிக்கலாம்? அண்ட் வி ரைட் லிமிட் n tending to infinity xn equal to L. a sequence, இப்போ இதிலேருந்து இன்னொரு டெஃபனிஷன், ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்போ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். a sequence xn is said to be divergent. எப்போ வந்து அது டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம்? if it is not convergent. if it is not convergent. ஓகேங்களா? ஒரு சீக்வன்ஸை எப்போ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இல்லைன்னா அது டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்மளால் எந்த ஒரு ரியல் நம்பரையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. சரிங்களா? நம்மளால் எந்த ஒரு ரியல் நம்பரையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. இப்போ இந்த டெஃபனிஷனை வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த டெஃபனிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபனிஷன், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுங்கிற டெஃபனிஷன் வந்து. ஏன்னா இதை வச்சு தான் வந்து நம்ம நிறைய விஷயம், எது கண்டினியூட்டினாலும் சரி, டிஃப்ரென்ஷியேஷன்னாலும் சரி, ஈவன் இன்டகிரேஷனும் கூட இதை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த 3 கான்செப்டையும் டிஃபைன் பண்ண முடியும். இந்த 3மே வந்து இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இந்த ரியல் அனாலிசிஸில். அதனால் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்போது இந்த டெஃபனிஷனில் இருந்து நான் குயிக்காக 2 அப்சர்வேஷன் மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2 ரிமார்க். ரிமார்க் நம்பர் 1 என்னன்னா, xn வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸு இப்படி எழுதிக்கிறேன். if a sequence xn is convergent, அதாவது xn வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ், அது வந்து ரியல் நம்பரில் xn is a okay, if a sequence xn in R, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், in R இது வந்து ரியல் சீக்வன்ஸு, அது கன்வர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா then the limit is unique. Then the limit L is unique. அதாவது இதோடைய லிமிட் வந்து 2 நம்பராக இருக்க முடியாது. லிமிட் வந்து ஒரே ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இந்த ரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே ஒரு நம்பராக தான் இருக்க முடியும், 2 நம்பராக இருக்க முடியாது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கலாம். கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, சப்போஸ் xn converges to L1 and L2 with L1 not equal to L2. அதாவது இந்த சீக்வன்ஸ் வந்து 2 நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுது, 2 வேறு நம்பர் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? இப்போ இது xn வந்து L1க்கும் கன்வர்ஜ் ஆகுது, L2க்கும் கன்வர்ஜ் ஆகுது. அப்படின்னா இந்த டெஃபனிஷன் வந்து ட்ரூ. இந்த டெஃபனிஷன் ட்ரூன்னா எந்த ஒரு எப்சிலன் கொடுத்தாலும் நம்மளால் ஒரு நேச்சுரல் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அந்த நேச்சுரல் நம்பர்லேருந்து அதுக்கப்புறம் உள்ள எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் எல்லுக்கும் எக்ஸ்எஃபிக்ஸ் என்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எப்சிலனை விட கம்மியாக இருக்கும். சரிங்களா? எல்லுக்கும் எக்ஸ்என்னுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எப்சிலனை விட கம்மியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு எப்சிலன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற போகிறேன். சரிங்களா? இது வந்து எந்த எப்சிலனுக்குனாலும் ட்ரூ. நான் வந்து எப்சிலனை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எப்சிலன் வந்து
எப்சிலன் வந்து மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2 பை 2. ஏன்னா L1 நாட் ஈக்குவல் டு L2ன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். இந்த நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர். இப்போ நம்ம இந்த டெஃபனிஷன் அப்படியே அப்ளை பண்ணலாம். டெஃபனிஷன் அப்ளை பண்ணால் என்ன, xn வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா கொடுத்துருக்க எப்சிலனுக்காக ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் உள்ள எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அப்போது இதை எடுத்துக்கலாம். முதல்ல xn கன்வர்ஜஸ் டு L1 ஃபார் எப்சிலன் இந்த நம்பருக்கு there exists n1. there exists n1. இந்த n1 எங்கே இருக்குது, நேச்சுரல் நம்பரில் இருக்குது. இந்த n1 வச்சுட்டு நம்ம என்ன சொல்லலாம், ஃபார் n greater than or equal to n1 we have, நமக்கு என்ன தெரியும், modulus of xn minus L1 is less than epsilon. நான் வந்து டெஃபனிஷனை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. இது வந்து L1க்கு. இதே மாதிரி L2க்கும் ட்ரூ. ஃபார் எப்சிலன் ஈக்குவல் டு mod L1 minus L2 there is a stage, ஏதோ ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். அதை நான் n2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து n1 ஏற்கனவே ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துருக்கோம், இப்போ இன்னொரு நேச்சுரல் நம்பர் எடுக்கிறோம் n2 எப்சிலன் in n satisfying. இது என்னதை சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது, satisfying for n greater than or equal to n2 of epsilon we have modulus xn minus L2 இது less than epsilon. சரிங்களா, இது less than epsilon. இப்போது n1 நேச்சுரல் நம்பர், n2வும் நேச்சுரல் நம்பர். ரெண்டு நேச்சுரல் நம்பர் கொடுத்தா அதில் மேக்ஸிமம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, அதனால் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் எடுத்துக்கிறேன். இதில் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ n1 ஒரு நேச்சுரல் நம்பர், n2 இன்னொரு நேச்சுரல் நம்பர். அதனால் மேக்ஸிமமும் வந்து ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்க போகுது மேக்ஸிமம். அதை வந்து mன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே இப்போ வந்து உதாரணத்துக்கு இது 100, இது வந்து 200ன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் 200. அந்த மாதிரி m வந்து இந்த ரெண்டு நம்பரில் ஒரு மேக்ஸிமம். இப்போது இது வந்து உதாரணத்துக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து n2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ n வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு n1 எப்சிலன்னா இது ட்ரூ. அதே மாதிரி n கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு n2னாலும் இது ட்ரூ. ஏன்னா n2 வந்து n1 விட பெருசு. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து என்ன கிடைக்குது நமக்கு, ஃபார் n greater than or equal to m, n greater than or equal to m. இப்போ m வந்து n1 விட பெருசு தான் m. சரிங்களா, m வந்து n1 விட பெருசு தான். அதனால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அதே இந்த ஈக்குவேஷன்லேருந்தே மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலன் கிடச்சிரும், லெஸ் தென் எப்சிலன். சரிங்களா, அதே மாதிரி ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஃபார் n greater than or equal to m, இதுவும் n2வும் வந்து இதை விட பெருசு தான், m வந்து n2வை விட பெருசு தான். அதனால் நமக்கு என்ன கிடைக்குது, we have modulus of xn minus L2 இது less than epsilon. சரிங்களா, ஒன்று நம்ம வேறு என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த லிமிட் வந்து யூனிக் இல்லைன்னு எடுத்துகிட்டு டெஃபனிஷன் அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். டெஃபனிஷன் அப்படியே எடுத்து எழுதிட்டு எனக்கு ரெண்டு நேச்சுரல் நம்பர் இருக்குது, அதில் மேக்ஸிமத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் இதே இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் அதையே எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா m கிரேட்டர் தென் n1, நான் n வந்து கிரேட்டர் தென் mன்னு எடுத்தேன்னா அது n வந்து கிரேட்டர் தென் n1 வரப்போகுது. அப்போ இது ட்ரூ. அதே மாதிரி இதுவும் ட்ரூ. ஏன்னா m வந்து கிரேட்டர் தென் n2, n வந்து m விட அதிகமாக இருந்ததுன்னா இதுவும் ட்ரூ.
அதுதான் ஈக்குவேஷன் 2 சொல்லுது. அதுதான் ஈக்குவேஷன் 2 சொல்லுது. சரிங்களா? இப்போது இதிலேருந்து நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்க போகுது. என்ன கான்ட்ரடிக்ஷன் கிடைக்க போகுது? இப்போது இது ட்ரூ. எப்போ ட்ரூ? இந்த எண்ணுங்கிற நேச்சுரல் நம்பர் எம்மை விட பெருசாக இருந்ததுன்னா, பெருசாகவும் இருக்கலாம், எம்முக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதே மாதிரி எண் வந்து எம்மாவும் இருக்கலாம், எம்மை விட பெருசாக இருந்தாலும் இதுவும் ட்ரூ. நான் வந்து n ஈக்குவல் டு எம்ங்கிற கேஸ் எடுத்துக்கிறேன். n ஈக்குவல் டு எம். சரிங்களா? n ஈக்குவல் டு எம்ங்கிற கேஸ் எடுத்துட்டா நமக்கு என்ன வருது? xn மைனஸ் L1 இது லெஸ் தேன் எப்சிலன் and இது லெஸ் தேன் எப்சிலன். சரிங்களா? இது லெஸ் தேன் எப்சிலன். n ஈக்குவல் டு எம் கேஸ், n ஈக்குவல் டு எம் கேஸ், அதுதான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கோம். n ஈக்குவல் டு எம்முக்கும் இது ட்ரூ, n எம்மோட பெருசாக இருந்தாலும் அது இதே இன்இக்வாலிட்டி, இது இந்த மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் L1 லெஸ் தேன் எப்சிலன் ட்ரூ. அதே மாதிரி n ஈக்குவல் டு எம்முக்கு இது ட்ரூ, n கிரேட்டர் தேன் எம்னாலும் இது ட்ரூ. ஓகேங்களா? இப்போ அதை வந்து n ஈக்குவல் டு எம்முக்கு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கான்ட்ரடிக்ஷன் வரப்போகுதுன்னா, நம்ம வந்து இந்த டேர்மை பார்க்கலாம். ஓகேங்களா? கன்சிடர் L1 மைனஸ் L2. L1 மைனஸ் L2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? அதாவது இந்த நம்பர் xm ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். L1 மைனஸ் xm ப்ளஸ் xm மைனஸ் L2. நம்ம ஏற்கனவே மாடுலஸ்க்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வெரிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்னா மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நம்ம என்ன வெரிஃபை பண்ணியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் x ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் x ப்ளஸ் மாட் ஒய். இதை வந்து மாடுலஸோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த டேர்மை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இந்த டேர்மை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படி என்ன வரப்போகுது? இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ், அப்போ L1 மைனஸ் xm, இது மாட் ஒய், ஸோ xm மைனஸ் L2. ஆனால் ரெண்டுமே எப்சிலனை விட கம்மி, அப்போ இதுவும் எப்சிலன், இதுவும் எப்சிலன், இது 2 எப்சிலன். 2 எப்சிலன்கிறது ஒரு நம்பர். சரிங்களா? ஏன்னா எப்சிலன்கிறது இந்த நம்பர், அது வந்து மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2 டிவைடட் பை 2, இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், அதை வந்து எப்சிலன்னு டினோட் பண்ணியிருக்கோம். அப்போ 2 எப்சிலனும் வந்து இந்த நம்பர் தான். 2 எப்சிலன் என்ன வரப்போகுது? 2 இன்ட்டு எப்சிலன் என்ன வரப்போகுது? மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2. இது என்ன? 2 எப்சிலன் மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதை கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருக்கு? இதிலேருந்து மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2 இது லெஸ் தேன், இது ஈக்குவாலிட்டி இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன், அதனால் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2. இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவாக இருக்குமா? L1ம் L2ம் டிஃப்ரெண்ட் நம்பரு. உதாரணத்துக்கு L1 வந்து ஒரு 5ன்னு எடுத்துக்கோங்க, L2 வந்து ஒரு -3ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 8 இஸ் லெஸ் தேன் 8ன்னு வருது. அது ட்ரூவா? அது வந்து ட்ரூ கிடையாது. அப்போ நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடச்சிருக்கு. இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் நமக்கு கிடச்சிது? ஏன்னா நம்ம வந்து இந்த லிமிட் வந்து யூனிக்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் லிமிட் வந்து 2 டிஸ்டிங்க்ட் லிமிட்னு எடுத்திருக்கோம். 2 டிஸ்டிங்க்ட் லிமிட்னு எடுத்ததுனால நமக்கு வந்து இந்த இன்இக்வாலிட்டி கிடச்சிது. இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஒரு தவறான இன்இக்வாலிட்டி. அதனால் நமக்கு நம்மளுடைய அசம்ஷனே தப்பு. இந்த அசம்ஷன் தப்புனால தான் நம்ம இதுக்கு இந்த இன்இக்வாலிட்டி தவறான ஒரு கான்ட்ரடிக்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் நம்ம அசம்ஷன் தப்பு. அப்போ அசம்ஷன் தப்புன்னா என்ன ஆகும்? சப்போஸ் xn கன்வர்ஜஸ் டு 2 லிமிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போது அசம்ஷன் தப்புன்னா என்ன ஆகும்? xn கன்வர்ஜஸ் டு 1 லிமிட், xn கன்வர்ஜஸ் டு 1 லிமிட். ஹென்ஸ் நம்மளுடைய அசம்ஷன் xn converges to L1 and L2. 2 டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது வந்து தப்பு. அவர் அசம்ஷன் இஸ்
ராங். சரிங்களா, நம்மளுடைய அசம்ஷன் வந்து ஒரு தவறான அசம்ஷன். அப்போது xn வந்து கன்வர்ஜஸ் டு சிங்கிள் லிமிட். xn கன்வர்ஜஸ் டு a unique limit. இது ஒரு முக்கியமான ஒரு டெரிவேஷன். அதாவது ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா அதோடைய லிமிட் வந்து யூனிக்காக தான் இருக்கும். அதை வந்து இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் வந்து ஜாமெட்ரிக் இது அந்த இதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்குமே போகலை. நான் வந்து சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம், டைவர்ஜென்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த டெஃபனிஷனில் இருந்து ஒரு 2 கமெண்ட் சொல்லிகிட்ருக்கேன். முதல் கமெண்ட் வந்து xn கன்வர்ஜென்ட்னா அதோடைய லிமிட் யூனிக்காக இருக்கும். அதோடைய ப்ரூஃப் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி xn கன்வர்ஜென்ட்னா அது வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். ரிமார்க் 2 என்ன? ரிமார்க் 2 வந்து இது ரிமார்க்லேயே 2வது என்னது? இஃப் xn கன்வர்ஜஸ், xn வந்து ஏதோ ஒரு யூனிக் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ரியல் சீக்வன்ஸ். அப்படி இருந்ததுன்னா xn வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். அதாவது பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்ன டெஃபினிஷன்? எஃப் சீக்வன்ஸுனாலே அது வந்து ஃபங்க்ஷனை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த சீக்வன்ஸை பவுண்டட்னு சொல்லணும்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் பவுண்டட்னு சொல்லணும். அந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் வந்து பவுண்டட்னு சொல்லணும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா சீக்வன்ஸுனா எஃப் ஆஃப் என் வந்து xn, இதுதான் nth டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் பவுண்டட்னா என்ன? அந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட். அதாவது செட் ஆஃப் ஆல் fn, n belongs to n, இது வந்து பவுண்டட். இதை இன்னொரு விதமாகவும் டிஃபைன் பண்ணலாம். நான் வந்து அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன்னா சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்னா அது பவுண்டடாக இருக்கும். அதுக்கு இன்னொரு ப்ரூஃப். அது என்ன ப்ரூஃபு? ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given xn converges to L, அது ஏதோ ஒரு ரியல் நம்பர். xnங்கிற சீக்வன்ஸு ஏதோ ஒரு ரியல் நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்போ நம்ம டெஃபனிஷன் வந்து மறுபடியும் சொல்லிடலாம். டெஃபனிஷன் என்ன சொல்லுது? எப்சிலன்கிறது எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர்னாலும் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், அது வந்து நேச்சுரல் நம்பர். இந்த ஸ்டேஜ் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? சாட்டிஸ்ஃபையிங் ஃபார் n greater than or equal to n of epsilon. அதாவது இந்த ஸ்டேஜ், இந்த நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் xnக்கும் எல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் எப்சிலான். இதுதான் டெஃபனிஷன். ஸோ டெஃபனிஷனை மறுபடியும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இது வந்து ஃபார் எவ்ரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எவ்ரி எப்சிலன். நான் ஃபார் எப்சிலன் கிரேட்டர் தன் 0ன்னு எழுதுறேன்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தன் 0ன்னு அர்த்தம். ஃபார் எவ்ரி, நீங்கள் எப்சிலன் வந்து எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். எப்சிலன் வந்து 1 எடுக்கலாம், 100 எடுக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து கன்வர்ஜுங்கிறதுனால எப்சிலன் வந்து சின்ன சின்ன நம்பராக எடுக்கணும். எப்சிலன் வந்து 1/100, எப்சிலன் வந்து 1/1000, 1/1 crore அந்த மாதிரி எடுத்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ ஆகும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது டெஃபனிஷன் கிளியர் ஆகும். ஆனால் டெஃபனிஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு சில அப்சர்வேஷன் டெஃபனிஷனில் இருந்து அதை நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது ட்ரூ, டெஃபனிஷன் படி இது ட்ரூ. அப்போ நான் வந்து எப்சிலன் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். எப்சிலன் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர், நான் எப்சிலன் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1ம் பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போது இது ட்ரூ. அப்போ எப்சிலன் கிரேட்டர் than 1ன்னா, சாரி எப்சிலன் ஈக்குவல் டு 1ன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும். n1, n of 1, ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங். இந்த நம்பர் எதை சாட்டிஸ்ஃபை பண்ண போது? சாட்டிஸ்ஃபையிங் நம்ம எண்ணுக்கு அப்புறம் இந்த n of 1க்கு அப்புறம் வரக்கூடிய எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும்
மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எல் இது வந்து லெஸ் தேன் எப்சிலன் ஈக்குவல் டு 1 இப்போ இதை இந்த டேர்மை கன்சிடர் பண்ணுங்கள் மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எல் லெஸ் தேன் 1 சரிங்களா லெஸ் தேன் 1 இப்போ இந்த இதில் இது வந்து எப்போ ட்ரூ ஃபார் ஆல் n greater than or equal to n of 1 அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் நமக்கு இது ட்ரூ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் இப்போ அதே இதை இங்கே எடுத்துக்கிறேன் இப்போ இதுலேருந்து என்ன ஆகும்னா மறுபடியும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் ப்ளஸ் மாட் ஒய் சரிங்களா இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆனால் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிலேயே நம்ம வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது this implies triangle inequality என்ன x plus y less than or equal to mod x plus mod y triangle inequality இன்னொரு ஃபார்ம் வந்து என்னன்னா modulus of mod x minus mod y இந்த நம்பருக்கு மாடுலஸ் பாருங்க இது வந்து less than or equal to mod x minus y இந்த நம்பர் less than or equal to mod x minus y இது ரெண்டும் ஈக்குவல் தான் இதுவும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் இதுவும் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் இதிலேருந்து நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணிடலாம் இதிலேருந்து இதை ப்ரூவ் பண்ணிடலாம் நீங்கள் சரிங்களா இது ட்ரூன்னா நமக்கு வந்து இதுவும் ட்ரூ அதாவது இந்த மாடுலஸ் ஆஃப் x minus y greater than or equal to modulus of mod x minus mod y அப்போ இதை யூஸ் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணேன்னா என்ன வரப்போகுது மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் மாட் எல் இஸ் லெஸ் தேன் 1 இது எப்போ ட்ரூ ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் n ஆஃப் 1 இதுக்கு முன்னாடி உள்ள டேர்முக்கு என்னன்னு நமக்கு தெரியாது இதுக்கு அப்புறம் உள்ள டேர்முக்கு எல்லாம் இது ட்ரூ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம் இப்போ மாடுலஸையே வந்து ஓப்பன் பண்ணி எழுதலாம் இதுக்கு என்ன அர்த்தம் minus 1 less than mod xn minus mod l less than 1 இது எப்போ true for all n greater than or equal to n of 1 இதுவும் ஈக்குவலண்ட் அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது மேக்ஸிமம் லெஸ் தேன் 1 மினிமம் greater than minus 1 அதாவது இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள இடையில தான் இருக்குது அதை தான் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம் மாடுலஸ் இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள மாடுலஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கும் அப்படின்னா இந்த நம்பர் எதுக்குள்ளே இருக்கும் இந்த நம்பர் வந்து ஒன்று வரைக்கும் இருக்கலாம் பாசிட்டிவ் நம்பர் 1 வரைக்கும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் நம்பர் ஆனால் greater than minus 1 இருக்கும் அதுதான் இந்த மாடுலஸோட அர்த்தம் ஏன்னா வந்து என்ன அர்த்தம் மாட் எக்ஸ் வந்து என்ன மாட் எக்ஸ் வந்து எக்ஸு எப்போ x greater than or equal to 0 minus x எப்போ x less than 0 இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ணிடலாம் இந்த மாடுலஸ் டெஃபனிஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது இதுலேருந்து என்ன கிடைக்க போகுதுன்னா இங்கே மாட் எல்லை வந்து ஆட் பண்ணிடுங்க மாட் எல்லை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் mod l minus 1 less than mod xn minus mod l plus mod l அது கேன்சல் ஆகிடும் இது less than mod l plus 1 for all n greater than or equal to n of 1 ஓகேங்களா இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா mod xn இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்கும் எப்போன்னா இந்த n வந்து greater than or equal to n of 1 அந்த நம்பரை விட அதிகமாக இருந்தால் இது ட்ரூ அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு என்ன சொல்ல முடியும் இதே ஜாமெட்ரிக்காக வரைஞ்சோன்னா இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் நம்பர்ஸை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரியல் லைன் எடுத்துக்கலாம் இது வந்து மாடியல் ப்ளஸ் 1ன்னு டினோட் பண்ணேன்னா இது வந்து மாடியல் மைனஸ் 1ன்னு டினோட் பண்ணுறேன் அல்லது இன்னும் கூட கொஞ்சம் இடம் விட்டு எழுதிக்கலாம் மாடியல் மைனஸ் 1 ஓகேங்களா ஸோ ரியல் லைனில் இந்த ரெண்டு நம்பரை குறிச்சிட்டோம் இப்போ இந்த இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுதுன்னா
இந்த எக்ஸ்என்னோடைய டேர்ம் எல்லாம் மாடுலஸ் ஆஃப் அந்த டேர்ம் எல்லாமே வந்து இந்த எண்ணை விட சாரி இப்போ மாட் எக்ஸ்என் வந்து இதை விட கம்மியாக இருக்கும். எப்போன்னா n greater than or equal to n of 1. அதாவது n greater than or equal to n of 1ன்னா n greater than or equal to n of 1ன்னா xn வந்து இங்கே தான் இருக்க போகுது. xn வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில தான் இருக்க போகுது. ஆனால் n வந்து லெஸ் தேன் n of 1 எடுங்க. n வந்து லெஸ் தேன் n of 1 நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது. n வந்து லெஸ் தேன் n of 1ன்னா மாட் xn வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்குமான்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா டெஃபனிஷனில் வந்து நமக்கு இதை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை. n லெஸ் தேன் n of 1 என்ன நடக்குங்கிற டீட்டெயிலே நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதே மாதிரி நம்மள்கிட்ட எத்தனை நம்பர் இருக்குது x suffix 1 ஒரு நம்பர், x suffix 2 இன்னொரு நம்பர். இதே மாதிரி எவ்வளோ நம்பர் வரைக்கும் நம்ம போகணும்? x suffix n of 1 minus 1. இந்த நம்பர்ஸை பற்றி தான் நமக்கு வந்து எந்த டீட்டெயிலும் இல்லை டெஃபனிஷனில் இருந்து. ஆனால் இதுக்கு அப்புறம் உள்ள எல்லா நம்பரும் இந்த ரெண்டு நம்பர் mod l minus l mod l plus l mod l minus 1 mod l plus 1 இந்த ரெண்டுக்கு இடையில தான் இருக்க போகுது. எப்போ n greater than or equal to n of 1. அப்போது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா நம்பரும் இதுக்கு இடையில தான் இருக்க போகுது. இது வந்து இந்த ரெண்டு நம்பரில் இது வந்து மேக்ஸிமம். ஏன்னா ரெண்டுமே mod l minus 1 mod l plus 1. சரிங்களா? இந்த நம்பர் வந்து இந்த நம்பரை விட mod l minus 1 வந்து இந்த நம்பரை விட சின்ன நம்பர். அதனால் நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் mod l plus 1 இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து பாசிட்டிவ் நம்பர், சாரி இது நான் நெகட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த நம்பர் வந்து இதை விட சின்னது தான். ஓகேங்களா? இப்போ இந்த நமக்கு இவ்வளோ டேர்ம்ஸோடைய டீட்டெயில் என்னன்னு தெரியாது. ஆனால் மீதி எல்லா டேர்மும் வந்து இந்த நம்பர் mod l plus 1 விட சின்னதாக இருக்குதுன்னு நமக்கு வந்து கிளியராக இருக்குது. அதுதான் வந்து இங்கே அனாலிட்டிக்கலாக இங்கே சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஜாமெட்ரிக்கலாக அதை வந்து வரைஞ்சி பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நான் இந்த n of 1 minus 1 நம்பர்ஸுக்கும் இந்த நம்பருக்கும் மேக்ஸிமம் எடுக்கிறேன். இப்போ m வந்து மேக்ஸிமம். நம்மகிட்ட மொத்தம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 எக்ஸெட்ரா n of 1 minus 1. இது வந்து ஒரு n of 1. அதாவது நம்மள்ட்ட வந்து உதாரணத்துக்கு ஒரு 100 நம்பர்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். 100 ரியல் நம்பர்ஸ். அதுக்கு வந்து சுப்ரீமம் பாருங்கள். 100 நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு சுப்ரீமம் பாருங்கள். அது வந்து இங்கே 100 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. அதாவது இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க போகுது சுப்ரீமம் வந்து. ஏன்னா ஃபைனைட் நம்பருக்கு சுப்ரீமம் பார்த்தாலும் சரி, மேக்ஸிமம் பார்த்தாலும் சேமாக தான் வரும். ஃபைனைட் நம்பருக்கு சுப்ரீமம் பார்த்தாலும் சரி, மேக்ஸிமம் பார்த்தாலும் சேம் தான். ஏன்னா வந்து நம்மகிட்ட ஃபைனைட் நம்பர்ஸ் தான் இருக்குது. அதனால் ஓகே. இப்போ m தான் வந்து இதில் உள்ள மேக்ஸிமம் நம்பர். இப்போ மாடுலஸ் ஆஃப் xj எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் xj அதுக்கும் இந்த mக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? இப்போ மாடுலஸ் ஆஃப் xj வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m. இது எப்போ ட்ரூ? x1 x2 x suffix n of 1 minus 1 அத்தனை டேர்முக்கு இது ட்ரூ. ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா வந்து m வந்து மேக்ஸிமம் ஆஃப் இந்த n of 1 minus 1 டேர்ம்ஸில் மேக்ஸிமம் எடுத்துருக்கோம். அப்போது j வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எக்ஸட்ரா n of 1 minus 1 இருக்கலாம். சரிங்களா? அப்போது வந்து இது ட்ரூ. அதே மாதிரி mod xj less than or equal to mod l plus 1. இது எப்போ ட்ரூ? j greater than or equal to n of 1 னா இது ட்ரூ. For all j greater than or equal to n of 1.
இங்கே என்னன்னு எழுதியிருக்கேன், எண்ணுக்கு பதிலாக இங்கே ஜேன்னு எழுதியிருக்கேன், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்கே என்னன்னு எழுதியிருக்கேன், இங்கே ஜேன்னு எழுதியிருக்கேன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்னன்னு டினோட் பண்ணதை இங்கே ஜேன்னு டினோட் பண்ணியிருக்கேன், வேறு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் mod L + 1 அதுவும் வந்து எம்மை கம்மி தான், அதுவும் வந்து எம்மை கம்மி தான். அப்போ இது <= m, இதுவும் <= m. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா mod xj <= m for all natural numbers. இந்த mங்கிறது என்ன? mங்கிறது maximum of mod x1 mod x2 etc mod x suffix n of 1 minus 1 mod L + 1. இந்த n of 1 நம்பர்ஸில் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம், அதுதான் இந்த m. ஓகேங்களா, அதுதான் இந்த m, வேர் m = maximum of x1 x2 mod x1 x n of 1 minus 1 அப்புறம் mod L + 1. இதுதான் m உடைய டெஃபனிஷன் இங்கே. அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு f of n இது வந்து என்ன f of j தான் x suffix jன்னு எழுதியிருக்கோம். அப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, ரேஞ்சு வந்து இந்த நம்பருக்கு இடையில தான் இருக்குது. ரேஞ்சு வந்து மாடுலஸ் ஆஃப் f of j <= m. அப்போ ரேஞ்சு வந்து -mலேருந்து +mக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் என்ன சொல்லியிருக்கோம்? தட் இஸ் f of j belongs to -m + m. கரெக்டு தானே? ஏன்னா மாடுலஸ் ஆஃப் f of j என்ன வரப்போகுது? இந்த ரெண்டு இதில் உள்ள எந்த நம்பர் எடுத்தாலும், இந்த இன்டர்வலில் எந்த நம்பர் எடுத்தாலும் அதோடைய மாடுலஸ் என்ன வரப்போகுது? m. மேக்ஸிமம் வந்து பவுண்டட் பை m. அப்போ f of jயோட மாடுலஸும் <= m. அதனால் f of j இந்த இன்டர்வலில் இருக்குது. அப்போ ரேஞ்ச் வந்து ஒரு பவுண்டட் செட்டுக்குள்ளே இருக்குது, அதனால் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த சீக்வன்ஸை கொடுக்குது, அதனால் அந்த சீக்வன்ஸும் பவுண்டட். ஓகேங்களா, அதுதான் வந்து டெஃபனிஷனாக சொன்னோம். அப்போ என்ன அர்த்தம்? hence the sequence xn is bounded. எப்போ இது ட்ரூ? whenever xn ஏதோ ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். xn வந்து ஏதோ ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அந்த கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருந்தால் அது வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக தான் இருக்க முடியும். அதை வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸில். ஒன்று லிமிட் யூனிக்காக இருக்கணும், ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா. இன்னொன்று அது வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு சில உதாரணங்கள் வந்து பார்க்கலாம். உதாரணம், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு வந்து உதாரணம். இங்கே வந்து இந்த டெஃபனிஷனை வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எதுக்குன்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ்க்கு. ரொம்ப எளிமையான உதாரணம்னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் முதல்ல லெட் xn = 1 அல்லது 2ன்னு வச்சுக்கலாம். ஃபார் ஆல் n. அதாவது இது வந்து என்ன? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of n = 2, அந்த ஃபங்க்ஷனை வச்சு கிடச்சிருக்க சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் என்னவாக இருக்கும்? 0. இந்த சீக்வன்ஸை டினோட் பண்ணிங்கன்னா 2ங்கிறது நம்பர்னு வச்சுக்கிட்டோன்னா, இந்த சீக்வன்ஸ் வந்து என்ன? இந்த 2ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்போ இந்த சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆக போகுது? இந்த 2ங்கிற நம்பருக்கு தான் கன்வர்ஜ் ஆக போகுது. அப்போ இங்கே லிமிட் வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளால் லிமிட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வேறு ஏதாவது டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். சரி, இங்கே வரலாம். இந்த எக்ஸாம்பிளில் இது வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். அப்போ 2ங்கிற கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸு நம்ம வந்து லிமிட்டும் வந்து 2ன்னு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா xn to prove xn converges to 2ங்கிற அந்த நம்பருக்கே வந்து கன்வர்ஜ் ஆகுது. அப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்? எப்சிலன் கொடுத்தா எப்சிலன் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தா ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் வந்து டேர்முக்கும் அந்த லிமிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் எப்சிலனாக இருக்கணும். இப்போது ஃபார் எப்சிலன் கிவன் எப்சிலன் கிரேட்டர் than 0, எப்சிலன் வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஸ்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து லிமிட்டே வந்து 2ன்னு தான் எடுத்திருக்கோம். லிமிட்டே வந்து 2ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போது லெட் n of epsilon equal to 1. இதுதான் அந்த நேச்சுரல் நம்பர். இது கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸு, வேறு எந்த டேர்மும் இல்லைங்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜை வந்து 1ன்னே எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜை வந்து 1ன்னே எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம இப்படி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் என்ன வெரிஃபை பண்ணணும்? அதுக்கப்புறம் லெட் எப்சிலன் n of epsilon equal to 1. இதுக்கப்புறம் என்ன வெரிஃபை பண்ணணும்? இதுக்கப்புறம் n வந்து கிரேட்டர் than or equal to n of epsilon எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எல் இது வந்து லெஸ் தேன் எப்சிலன் கிடைக்கணும். இது வந்து லெஸ் தேன் எப்சிலன் கிடைக்கணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே இதை தான் ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் ஃபார் n greater than or equal to n of epsilon இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் எப்சிலன். இப்போ வந்து ஹியர் xn மைனஸ் எல். xn என்ன? xn வந்து 2 தான். xn வந்து 2 தான். லிமிட் என்ன? லிமிட்டும் 2 தான். அப்போ இது 0. இது வந்து எப்சிலனை விட, ஏன்னா எப்சிலன் வந்து பாசிட்டிவ் நம்பர், அதனால் 0 வந்து லெஸ் தேன் எப்சிலன். இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் சீக்வன்ஸு. எப்படி சிம்பிள்னா இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு n of epsilon வந்து என்ன 1ங்கிற நம்பரே வந்து ஸ்டேஜாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்? இந்த ஸ்டேஜ் இது வந்து நேச்சுரல் நம்பர், இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் எல்லுக்கும் எக்ஸ்என்னுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலனை விட கம்மியாக இருக்கணும். அதை நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிட்டோம். இது வந்து ஃபார் ஆல் n greater than or equal to 1. இது ட்ரூங்கிறதுனால நமக்கு என்ன பண்ணிட்டோம்? இது ட்ரூன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்சிலன் வந்து ஏதோ ஒரு நம்பர், அதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த சீக்வன்ஸு 2க்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. இந்த சீக்வன்ஸு 2க்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இங்கே டெஃபனிஷனையே நம்ம வந்து இந்த ஒரு சிம்பிள் சீக்வன்ஸுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். என்ன சீக்வன்ஸ்னா 1/n அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2 அல்லது கன்சிடர் த சீக்வன்ஸ் 1/n. கன்சிடர் த சீக்வன்ஸ் 1/n. சரிங்களா? இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுதா ஆகலையா அதை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு அப்சர்வேஷன் பார்த்துருக்கோம். என்ன அப்சர்வேஷன் பார்த்துருக்கோன்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அது வந்து பவுண்டடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது சீக்வன்ஸ் பவுண்டடாக இருக்கிறது நெசசரி கண்டிஷன்னு பார்த்துருக்கோம். நெசசரி அது வந்து சஃபிஷியண்ட்டாக அப்படின்னா இல்லை. அதாவது கன்வர்ஜென்ட், நான் என்ன அர்த்தத்தில் சொல்ல வரேன்னா xn கன்வர்ஜஸ் இப்படி இருந்ததுன்னா xn பவுண்டட் அப்படி கிடச்சிது. அப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்ம.
ஆனால் இதோடைய கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ கிடையாது. எக்ஸ்என் பவுண்டடாக இருந்ததுன்னா எக்ஸ்என் கன்வர்ஜாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தருது. என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜாக இல்லையான்னு நான் செக் பண்ணுறதுக்கு முதல்ல அது பவுண்டடாக இல்லையான்னு செக் பண்ணணும். அதான் எனக்கு சொல்லுது இது இந்த ரிசல்ட்டு. ரிமார்க் 2 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு சீக்வன்ஸு கன்வர்ஜாக இல்லையான்னு செக் பண்ணணுன்னா முதல்ல அது பவுண்டடாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ அந்த விதத்தில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். சரிங்களா? நோட் தேட் 1/n is a bounded sequence. அப்போ இது வந்து கன்வர்ஜாக ஆகாமலும் இருக்கலாம். சரிங்களா? அதாவது நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். இது கன்வர்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இல்லாமலும் இருக்குது. நம்ம வந்து இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஏன்னா இது வந்து ஆர்க்கிமிடியன் பிரின்சிபலோடைய இன்னொரு ஃபார்ம் தான் இது. 1/n கன்வர்ஜஸ் டு 0ங்கிறது வந்து ஆர்க்கிமிடியன் பிரின்சிபலோடைய இன்னொரு ஃபார்ம் தான். ஸோ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? முதல்ல இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஜாமெட்ரிக்காக வந்து கன்வர்ஜஸ்னால் என்னங்கிறது இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஏதோ ஒரு எல்லுங்கிறது ஏதோ ஒரு லிமிட்டு கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து இதுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து L + எப்சிலனும் பாருங்கள், L - எப்சிலன்னு எடுத்துக்கோங்க. L - எப்சிலன். ஏன்னா வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? mod xn - L less than எப்சிலன். ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஃபார் ஆல் n greater than or equal to n of epsilon. நம்ம ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறத்துலேருந்து வரக்கூடிய எல்லா டேர்மும் இதுக்குள்ளே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எல்லுலேருந்து அந்த டேர்முக்குள்ள டிஸ்டன்ஸு லெஸ் தேன் எப்சிலன்னு சொல்லணும். இதோடைய அர்த்தம் என்ன? xn - எப்சிலன் லெஸ் தேன் xn - L லெஸ் தேன் எப்சிலன். அதுதான் இதோட அர்த்தம். mod xn - Lன்னா என்ன அர்த்தம்? இந்த xn - L வந்து மைனஸ் எப்சிலனை விட கிரேட்டர் தானாக இருக்கணும், எப்சிலனை விட கம்மியாக இருக்கணும். அதோடைய அர்த்தம் தான் mod xn - L வந்து லெஸ் தேன் எப்சிலன். ஆனால் இதே எப்படி எழுதலாம்? இதே எப்படி எழுதலாம்னா, xn belongs to L - எப்சிலன் லெஸ் தேன். இப்போ எல்லை ஆட் பண்ணுங்கள், எல்லா பக்கமும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? L - எப்சிலன் லெஸ் தேன் xn லெஸ் தேன் L + எப்சிலன் ஃபார் ஆல் n greater than or equal to n of எப்சிலன். அதாவது இப்போ வந்து ஒரு இன்டர்வல் எடுக்கிறோம். L - எப்சிலன்னா அதோடைய லெஃப்ட் எண்ட் பாயிண்ட்டு, L + எப்சிலன்னா அதோட ரைட் எண்ட் பாயிண்ட். அப்படி இருந்ததுன்னா இந்த இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, xn belongs to L - எப்சிலன் L + எப்சிலன். இது எப்போ ட்ரூ? ஃபார் ஆல் n greater than or equal to n of எப்சிலன். இது எப்போ ட்ரூ? ஃபார் n greater than or equal to n of எப்சிலன், xn belongs to L - எப்சிலன் L + எப்சிலன். இப்போ இதை நம்ம டெஃபனிஷனில் பார்த்தோம். ஆனால் இதோடைய ஈக்குவலண்ட் ஃபார்ம் இது. அதில் அப்படியே டெரைவ் பண்ணி வந்தோன்னா என்ன வருதுன்னா, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் இந்த இன்டர்வலில் இருக்குது. அதோடைய லெஃப்ட் எண்ட் பாயிண்ட் L - எப்சிலன், ரைட் எண்ட் பாயிண்ட் L + எப்சிலன். அதை தான் இங்கே ஜாமெட்ரிக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். இது எல்லுன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் L - எப்சிலன், இந்த பாயிண்ட் L + எப்சிலன். அப்போ xn கன்வர்ஜஸ் டு எல்லுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா டேர்மும் வந்து இந்த இன்டர்வல்குள்ளேயே தான் இருக்குது. எல்லா டேர்மும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா டேர்மும் இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி உள்ள டேர்ம்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அது வந்து இதுக்குள்ளேயும் இருக்கலாம், இதுக்கு வெளியும் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்ன கவலைன்னா, எதை பற்றி நம்ம யோசிக்கணும்னா, நமக்கு எப்சிலன் கொடுத்தா ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும்.
அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும், ஸ்டேஜ்னா நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கணும். இந்த இன்டர்வல்குள்ளே இல்லைன்னா எக்ஸ்என் வந்து இதுக்கு எல்லுக்கு கன்வர்ஜ் ஆகலை. இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து எப்சிலனை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, எப்சிலனை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். எந்த எப்சிலன் எடுத்தாலும் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அந்த நேச்சுரல் நம்பர்லேருந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்கணும். அந்த சீக்வன்ஸை தான் வந்து கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதை நம்ம வந்து 1/nக்கு வந்து ப்ரூவ் பண்ணலாம். 1/nக்கு ப்ரூவ் பண்ணலாம். 1/n முதல் இதோட லிமிட் என்னன்னு சொல்கிறது. 1/nக்கு லிமிட் என்ன? ஏன்னா லிமிட் என்னன்னு நமக்கு டெஃபனிஷனில் சொல்லலை. லிமிட் என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் வந்து டெஃபனிஷனில் கிளியராக இல்லை. லிமிட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு லிமிட் என்னவா இருக்கலாம் கெஸ் பண்ணுறீங்க? லிமிட் வந்து 0. ஏன் 0ன்னா 1/n வந்து எவ்வளோ சிறுசாக நம்மளால் வந்து கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சிறுசாக கொண்டு போக முடியும் 1/n. அதுதான் ஆர்க்கிமீடியன் பிரின்சிபலும் நமக்கு சொல்லுது. நம்ம வந்து ஆர்க்கிமீடியன் பிரின்சிபலை வந்து இங்கே ரீகால் பண்ணிக்கலாம். ஆர்க்கிமீடியன் பிரின்சிபலோட இன்னொரு ஃபார்ம், நான் அதே இதை வந்து அப்படியே டிட்டோவாக எழுதாமல் இன்னொரு விதமாக எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன்னா, ஃபார் எனி எப்சிலன் greater than 0 there exists ஒரு நேச்சுரல் நம்பர். அது வந்து இந்த எக்ஸை பொறுத்தது, இந்த எப்சிலனை பொறுத்தது. அல்லது நான் ஒரிஜினல் டெஃபனிஷனே எழுதுகிறேன் உங்களுக்காக. இஃப் எக்ஸ் greater than 0 ஒய் ஏதோ ஒரு ரியல் நம்பர் இப்படி எடுத்துட்டோன்னா தேர் இஸ் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது. தேர் இஸ் அ நேச்சுரல் நம்பர். எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? satisfying y less than n into x. y less than n into x. நான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக எப்சிலன் எடுத்துக்கிறேன், ஒய்க்கு பதிலாக 1 எடுத்துக்கிறேன். ஸோ டேக் x ஈக்குவல் டு எப்சிலன், y ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல்லேருந்து there is a நேச்சுரல் நம்பர். ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல்லையுமே இந்த எக்ஸு இந்த எண் வந்து எக்ஸை பொறுத்தது. சரிங்களா, நீங்கள் எக்ஸை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எண் வந்து வேறு நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இதை வந்து நான் எண்ணுன்னு எழுதாமல் இதை வந்து நான் என் ஆஃப் எக்ஸு, இந்த எண் வந்து எக்ஸை பொறுத்ததுங்கிறத டினோட் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்களா, எக்ஸு வந்து இந்த நேச்சுரல் நம்பர் வந்து இந்த எக்ஸை பொறுத்தது. ஓகேங்களா, எக்ஸை பொறுத்தது. அப்போ there is a நேச்சுரல் நம்பர் எப்சிலனை பொறுத்து. சாட்டிஸ்ஃபையிங் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும்? இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 1 less than n of epsilon. இதை வந்து நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், எப்சிலன் இன்ட்டு n of epsilon. எப்சிலன் மல்டிப்ளைட் n of epsilon. சரிங்களா, அது ஜஸ்ட் ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போது நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனுக்கும் ஆர்டர் ப்ராப்பர்ட்டியும் ஒரு ரிலேஷன் பார்த்தோம். என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, எக்ஸு லெஸ் தேன் ஒய்ன்னு இருக்குது, ஜெட் ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர்னால் இந்த ஜெட்டால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் ஆகும். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா இது வந்து லெஸ் தேன் n into epsilon for all n greater than or equal to n of epsilon. ஏன்னா எப்சிலன் பாசிட்டிவ், n வந்து greater than or equal to n of epsilon, greater than or equal to. சரிங்களா, greater than or equal to. அப்போ எனக்கு வந்து ஓகே ஈக்குவல் டுன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் ஆகும். ஏன்னா எப்சிலனால் எப்சிலன் வந்து பாசிட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? இது என்ன கொடுக்குது நமக்கு? 1/n less than epsilon. 1/n less than epsilon for all n greater than or equal to n of epsilon. அப்படியே ஆர்க்கிமிடியன் பிரின்சிபல்லேருந்து இதை வந்து எழுதியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம எழுதலை.
ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா mod xn மைனஸ் எல்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இங்கே 1/nன்னு இருக்குது, இங்கே 1/nன்னு இருக்குது. ஆனால் 1/n எப்படி எழுதிக்கலாம்? 1/nங்கிறது என்ன? மாடுலஸ் ஆஃப் 1/n மைனஸ் 0, அதான் 1/n. ஏன்னா 1/n பாசிட்டிவ், 0லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி அந்த மாடுலஸ் பார்க்குறோம். அப்போ இது வந்து மாடுலஸ் ஆஃப் 1/n மைனஸ் 0 லெஸ் தேன் எப்சிலன் ஃபார் ஆல் n greater than or equal to. இப்போ 1/n உடைய லிமிட் என்ன? 1/n உடைய லிமிட் என்ன? 0. இது ஆர்கிமிடியன் பிரின்சிபல்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஆர்கிமிடியன் பிரின்சிபல்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் இந்த எப்சிலனை வந்து ஏதோ ஒரு லென்த்துன்னு வச்சுக்கோங்க. எப்சிலன் வந்து ஏதோ ஒரு லென்த்துன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் ரூமையே உங்கள் வீட்டோடைய லென்த் என்னன்னு நீங்கள் மெஷர் பண்ணணும். உங்கள்கிட்ட 1 feet ஸ்கேல் இல்லை, ஆனால் வந்து ஏதோ ஒரு சின்ன நூல் கிடைக்குது. அந்த நூலை வச்சு உங்களால் மெஷர் பண்ண முடியும். எப்படி மெஷர் பண்ணுவீங்க? முதல்ல அந்த நூலை வச்சு 1 feet ஸ்கேலோடைய லென்த் என்னன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 feet ஸ்கேலால் உங்களால் ஈஸியாக மெஷர் பண்ண முடிஞ்சதுன்னா எந்த ஒரு சின்ன நூல் கிடைச்சாலும் அதை வச்சு உங்களால் லென்த்தை கண்டுபிடிக்க முடியும், உங்கள் வீட்டோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். அதே கான்செப்ட் தான், அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 வந்து மெஷர் பண்ணணும். இது கொடுத்துருக்க லென்த்து, எப்சிலன் வந்து கொடுத்துருக்க லென்த்து. இப்போ இந்த 1 எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, இந்த n ஆஃப் எப்சிலன் டைம்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணேன்னா அது வந்து 1 விட அதிகமாக வந்துடும். இப்போ 1 விட இது அதிகம்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் இதுவும் ட்ரூ தான். அதையே வந்து நம்ம சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ லிமிட் இதிலேருந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா, லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி 1/n, இதோடைய வேல்யூ என்ன? 0. லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி 1/n. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஜஸ்ட் ஒரு நொட்டேஷன். இந்த நொட்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த நம்பரை நோக்கி கன்வர்ஜ் ஆகுது. ஆனால் இந்த சீக்வன்ஸ் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா டேர்மும் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு வந்து நீங்கள் அசியூம் பண்ணாதீங்க. ஆனால் இங்கே வந்து 1/n, ஏன்னா இந்த சீக்வன்ஸ் என்ன சொல்லுது? 1/n நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 1/n நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எனி நேச்சுரல் நம்பர். ஆனால் 1/n கன்வர்ஜஸ் டு 0. சரிங்களா? ஆனால் 1/n கன்வர்ஜஸ் டு 0. இது எப்போ ட்ரூ? n வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி நகர்ந்துட்டு இருந்ததுன்னா 1/n வந்து 0வை நோக்கி நகருது. சரிங்களா? அதோட அர்த்தம் தான் இது. n வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி நகருதுன்னா 1/n வந்து 0வை நோக்கி நகருது. அது வந்து எப்படி குறிக்கிறோன்னா, லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி 1/n வந்து 0. இப்போ இது இன்னொரு சீக்வன்ஸ். இப்போ இங்கே வந்து நம்ம 1/n கன்வர்ஜ்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோன்னா, ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முதல்ல அது வந்து பவுண்டட் சீக்வன்ஸான்னு நம்ம பார்க்கணுன்னு சொன்னோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அது பவுண்டடே இல்லைன்னா நம்ம வந்து அது கன்வர்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ண தேவையில்லை. இப்போ இது பவுண்டட்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் கன்வர்ஜ் ஆகிறதுக்கு ஆர்கிமிடியன் பிரின்சிபலை யூஸ் பண்ணோம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் 3. இது என்ன எக்ஸாம்பிள்னா, கன்சிடர் தி சீக்வன்ஸ். இங்கே xn என்ன? given xn என்ன? -1 to the power n. இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ். ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய ரேஞ்ச் என்ன? 1 அல்லது -1, 1 அல்லது -1. தென் is a bounded sequence. பவுண்டட் சீக்வன்ஸ். ஆனால் இது வந்து கன்வர்ஜென்ட் இல்லை.
சரிங்களா. பட் does not converge. அப்போ எந்த ஒரு பவுண்டட் சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. கன்வர்ஜ் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். கன்வர்ஜ் ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், கன்வர்ஜென்ட் இல்லைங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஆனால் இதுக்குள்ள விளக்கம் என்னன்னு நம்ம பார்க்கல. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.